Hello upcoming officers, welcome to Coaching Academy. So நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா GST Council. ஸோ GST என்னன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ வந்து ரொம்ப ஜிஎஸ்டி பற்றி இல்லை, உங்களுக்கு ஜிஎஸ்டி என்னன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் மாதிரி ஒரு கொடுக்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் ஜிஎஸ்டி என்ன புரியும். ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ ஜிஎஸ்டினா பெருசாக ஒன்றும் இல்லைங்க, அவங்க எல்லாருக்கும் தெரியும். அது வந்து ஒரு டேக்ஸ் தான் அது. ஸோ நம்ம ஒரு வாங்குற ப்ராடக்ட் மேலே வந்து கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் போட்டு ஒரு ப்ராடக்ட் ரேட் எவ்வளோன்னா அதோட டேக்ஸும் சேர்த்து போட்டு நமக்கு ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம வந்து ஜிஎஸ்டி கவுன்சில். ஸோ ஜிஎஸ்டின்னு சொல்லுவோம். நம்ம அந்த ஜிஎஸ்டி ஃபுல் ஃபார்ம் வந்து கூட்ஸ் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஜிஎஸ்டி வந்து ஃபஸ்ட்டு எந்த கண்ட்ரியில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து France. So France was the first country to implement GST. எப்போனா 1954. ஸோ ஃப்ரான்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இந்த ஜிஎஸ்டின்றது வந்து இது மாதிரி பண்ணலாம், ப்ராடக்ட் மேலே வந்து டேக்ஸ் வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு லா ஃபஸ்ட்டு கொண்டு வந்து ஃப்ரான்ஸ் கண்ட்ரி தான். ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ்க்கு அப்புறம் பல கண்ட்ரி வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் இந்தியா ஒரு கண்ட்ரி. ஸோ அதுபடி பண்ணும்போது இன்னைக்கு வரைக்கும் வந்து 160 கண்ட்ரிஸ் வந்து அந்த சிஸ்டம் வந்து அவங்க கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரியோ ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் வந்து இது பண்ணி ஃப்ரான்ஸ் கொண்டு வந்து யாரும் பண்ணல, அவங்க கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து அந்த சிஸ்டம் வந்து செட் பண்ணி அந்த ஜிஎஸ்டி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாருக்கும் இப்போ வந்து ஒரு ரூமர் டாக் இருக்கு, வந்து இந்த ஜிஎஸ்டி வந்து இந்தியாவில் வந்து இப்போ வந்தது, அது வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க, ஜிஎஸ்டி இப்போ வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜிஎஸ்டி வந்து இப்போ வந்தது கிடையாதுங்க. ஜிஎஸ்டி வந்து 1986 வந்து அப்போ இருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 𝗓𝗏𝗺 அப்படின்ற ஃபினான்ஸ் மினிஸ்டர். அப்போ இருந்த ராஜீவ் காந்தி கவர்மெண்ட்ல தான் இந்த ஜிஎஸ்டி வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ அவங்க தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தது அப்போ 1986. அப்புறம் தான் கொண்டாடலான்னு சொல்லிட்டு பண்ணும்போது தான் இந்த லா போட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் தான் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் இருக்கிற ஆதார் கார்டு மட்டும் தான். ஸோ ஆதார் கார்டுக்கும் ஒரு ரூமர் இருக்குது. ஆதார் கார்டு வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க, எதுக்கு இந்த ஆதார் கார்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக ஆதார் கார்டு கூட வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் கொண்டு வரல. ஆதார் கார்டு வந்து அப்போ அந்த கார்கில் வார் வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ வந்து நிறைய பீப்புள் வந்து வாரில் செத்து போயிட்டாங்க, நிறைய பேர் பழிச்சிட்டு வந்தாங்க. ஸோ கை கால் போயிட்டு அது மாதிரி நிறைய பேர் இருக்கும்போது அவங்க யார் என்ன கண்டுபிடிக்க முடியல. அவங்களால இவங்க யார், நம்ம கண்ட்ரியா பக்கத்து கண்ட்ரியா, வாரில் இருந்து வேணே ஸ்பைக்காக பக்கத்து கண்ட்ரியில் வந்துட்டாங்க சாக்கு வச்சுன்னு சொல்லிட்டு அவங்களை கண்டுபிடிக்க முடியல. ஸோ அப்போ வந்து சிஸ்டம் கொண்டு வந்து அப்போ தான் ஆதார் கார்டு ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ அந்த ஆதார் கார்டு வந்து அந்த பர்டிகுலர் அந்த பார்டர்ஸில் மட்டும் அந்த பார்டர்ஸில் டெரிட்டரி அந்த ஸ்டேட்டுக்கு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் வந்து அந்த ஆதார் கார்டு சிஸ்டம் கொண்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறம் தான் வந்து அந்த சிஸ்டம் அப்படியே ட்ராக் பண்ணிட்டு இந்தியா ஃபுல்லாக கொண்டு போகலான்னு சொல்லிட்டு இது பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ வந்து அந்த ஆதார் கார்டு வாங்கணும். அதே மாதிரி தான் ஜிஎஸ்டி ஆதார் கார்டு வந்து இப்போ வந்தது இல்லைங்க, அது வந்து ஆல்ரெடி எப்போ பிளான் பண்ணி அதை ட்ராக் பண்ணி இப்போ தான் வந்துச்சு. ஸோ இந்த ஜிஎஸ்டி வந்து நம்ம என்னென்ன பேர் சொல்லி கூப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்ஸ் சர்வீஸ் டேக்ஸ் சொல்லுவாங்க, இல்லை இன்டைரக்ட் டேக்ஸ் சொல்லுவாங்க, இல்லை கன்செப்ஷன் டேக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து இவ்வளோ பேர் இருந்தாலையும் நம்ம வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வச்சு பேசுகிற ஒரே இதுனா ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிருவாங்கன்னா எல்லாருக்கும் புரியணும் இல்லைங்களா, அதனால தான் ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிருவாங்க. ஸோ இந்த ஜிஎஸ்டி வந்து நம்ம இந்திய கான்ஸ்டியூஷனில் எந்த ஆர்டிகல் கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 279A அப்படின்ற ஆர்டிகல் கீழே தான் இந்த ஜிஎஸ்டி டேக்ஸ் வந்து நம்ம கண்ட்ரியோட லா கீழே வருது. அப்புறம் இதை வந்து இதுக்கு யார் வந்து பொறுப்பாக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லைங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லைங்க, ரெண்டு கவர்மெண்ட்டும் சேர்ந்து தான் இதுக்கு வந்து பொறுப்பாக்குவாங்க. ஸோ கம்பைனாக ஸோ ஒரு லா இது பண்ண போகிறாங்க, புதுசாக ஃபார்ம் பண்ண போகிறாங்க, ஜிஎஸ்டியில் புதுசாக பர்சன்டேஜில் மாற்ற போகிறாங்க. அப்படி பண்ண போகிறாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்து பேஜ் தான் இது பண்ண போகிறாங்க. ஸோ முன்ன சொன்ன 𝗓𝗏𝗺 அப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்போ இருக்கும்போதுன்னா. ஸோ இப்போ இதை வந்து யார் மெயின்டைன் பண்ண போகிறாங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அது இது பண்ண போகிறாங்க. அதாவது மினிஸ்டர் யார் வந்து இப்போ இது நம்ம நிர்மலா சீதாராமன் அவங்க தான் வந்து இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. ஸோ இது வந்து எந்த முன்ன சொன்ன ஆர்டிகல் 279A அது மாதிரி இருக்கும்போது எந்த அமெண்ட்மெண்ட் முன்னே சொன்ன 1986 வந்தாங்க. ஸோ அதை வந்து திரும்ப ரீசைன் பண்ணதால் தான் அப்போ வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்படி சொல்லுவோம் நம்ம. ஸோ 2016 101 அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அது வந்து அப்போ 2016 பண்ணாலும் ஆக்சுவலாக 2017 ஃபுல் கம்ப்ளீட்டாக அதை வந்து நம்ம ரூல் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ முன்னே சொன்ன மாதிரி தான் பாருங்க போட்டிருக்கு. இந்த GST Council is chaired by Union Ministers and other members of Union State Ministers. ஸோ அது வந்து யூனியன் மினிஸ்டர்ஸ், அப்புறம் ரெவென்யூ மினிஸ்டர்ஸ்,
டேக்ஸ் ஏஜென்சிஸ். ஸோ அந்த மாதிரி இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் வந்து இந்த ஜிஎஸ்டி மெயின்டைன் பண்ணுவாங்க. அது ஒருத்தர் மட்டும் பண்ணுறதுலாங்க, எல்லாரும் சேர்ந்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து இது பண்ணுறாங்க. ஃபுல் பொறுப்பு தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் ரெண்டுமே சேர்ந்து தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி இது வந்து சொன்னீங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ங்களா, ஸோ 2 பேரும் ஈக்குவலாக பிரிச்சுப்பாங்களாம். ஸோ 50-50 பண்ணி அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படி கிடையாதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 4ல் 1 பங்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் 4ல் 3 பங்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பிரித்து 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது அவங்க உங்களுக்கே தெரியும் போட்டிருக்க பாருங்க. இதில் வந்து 4ல் 3 பங்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் 4ல் 1 பங்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஓட் பண்ணுவாங்க வெயிட்டேஜில். அதில் ஓட் பண்ணும்போது 4ல் யாருக்கு வந்து 3 பங்கு வின் பண்ணுறாங்களோ ஸோ அவங்க தான் வந்து அதை வந்து எடுப்பாங்க. வெயிட்டேஜ் வந்து ஓட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அவங்க தான் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஓட் சிஸ்டமில் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து அவங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்லணும்னா ஜிஎஸ்டி வந்து மொத்தம் 33 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் 33 மெம்பர்ஸில் வந்து 2 மெம்பர்ஸ் வந்து சென்ட்ரல்லேருந்து வருவாங்க, 31 மெம்பர்ஸ் வந்து இந்த ஸ்டேட்லேருந்து வருவாங்க. சாரி, ஜிஎஸ்டி 33 மெம்பர்ஸ் இருக்காங்க, 2 மெம்பர்ஸ் வந்து சென்ட்ரல்லேருந்து வருவாங்க, 31 மெம்பர்ஸ் வந்து இந்த மெம்பர்ஸ் ஃப்ரம் 28 ஸ்டேட்லேருந்து வருவாங்க. அப்புறம் 3 மெம்பர்ஸ் வந்து யூனியன் லெஜிஸ்லேஷன்லேருந்து வருவாங்க. ஸோ 33 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் வந்து 2 வந்து சென்ட்ரல் போயிடுச்சுன்னா மீதி 31 வரும். அந்த 31 வந்து மீதி ஸ்டேட்லேருந்து வருவாங்க. அப்புறம் மீதி 3 வந்து யூனியன் டெரிட்டரியிலேருந்து வருவாங்க. 33 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இது வந்து ஜிஎஸ்டி வந்து அந்த சொன்ன இந்த ஓட்டிங் சிஸ்டம் வருவாங்க. ஸோ ஓட்டிங் சிஸ்டம் இப்படி கால்குலேட் பண்ணுவாங்க. அப்புறம் இது வரைக்கும் டில் டேட் வந்து ஜிஎஸ்டி வந்து வந்ததுக்கப்புறம் 2017 வந்ததுக்கப்புறம் 2017, 2021 இந்த 2017, 18, 19, 20, இந்த 4 இயர்ஸில் வந்து எவ்வளோ வந்து நம்ம இந்த இந்தியன் கவர்மெண்ட் வந்து டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா $2.4 பில்லியன் வந்து டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது வந்து இந்தியன் ருபியில் சொல்லணும் அப்படின்னா 240 கோடி வந்து இவங்க இது மூலியமா ரெவன்யூ கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது இப்போ நீங்கள் தான் சொல்றது வந்து நம்மளுக்கு ஜிஎஸ்டி பண்ணுறது லாபமா நஷ்டமானு சொல்லிட்டு சொல்லுங்க. ஸோ இந்த ஜிஎஸ்டி வந்து நம்ம லைஃப்ல வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது அதே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டி அந்த ஃபார்ம் பில் பண்ண சொல்லியிருக்காங்க. 0% வந்து பெட்ரோலுக்கும் ஆளுக்கு எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து 0%. அதுக்கு வந்து நம்ம டேக்ஸ் போட மாட்டோம். அதில் வந்து நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறோமோ அது மெயின் வந்து கட்டினா போதும், அதுக்கு எக்ஸ்ட்ரா டேக்ஸ்லாம் போட்டு வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி மொத்தம் 5 டிவிஷனாக ஸ்பிட் பண்ணியிருக்காங்க. 0%, 5%, 12%, 18%, 20% சொல்லிட்டு இந்த 5 இயர்ஸ் ஸ்பிட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து மெயினாக வந்து நம்ம வந்து இந்த 0% பெட்ரோலியம்க்கு வந்து 0% அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த ஸ்டோன்ஸ் இருக்குங்களா, அந்த அபூர்வ கல் சொல்லும் ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ், விலை மதிப்பில்லாத கற்கள், டைமண்ட், ஸோ இந்த மாதிரி ரூபி அந்த மாதிரி எக்ஸட்ரா இந்த பொருட்கள்லாம் இருக்கலாம். அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு பொருள் வந்து வாங்குறாங்க ஸோ அப்படின்னா அதுக்கு வந்து 0.25% போடுவாங்க. அந்த ப்ராடக்ட் மேலே ஜிஎஸ்டி டேக்ஸ் இவ்வளோ கட்டணும். அப்புறம் நம்ம வாங்குற கோல்டு வாங்குறோம், நம்ம நகைகள்லாம் வாங்குறோம், அதுக்கு வந்து 3% போடுறாங்க. அப்புறம் 28% பார்த்தீங்கன்னா இந்த கார் வாங்குற டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் இதுக்கெல்லாத்துக்கு வந்து 28% போட்டு தராங்க. ஸோ இதுதாங்க அந்த பர்சன்டேஜ். 26%, 18% வந்து 26% வந்து அந்த ப்ரீ ஜிஎஸ்டிக்கும் 18% வந்து போஸ்ட் ஜிஎஸ்டிக்கும் சொல்லிட்டு ரெப்ரஸன்டேட்டிவாக வந்து அவங்க வந்து போட்டு ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இதில் வந்து மொத்தம் 4 டைப் ஆஃப் ஜிஎஸ்டி டேக்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஸ்டேட் ஜிஎஸ்டி டேக்ஸ், அது ஸ்டேட் ஜிஎஸ்டி, இன்னொன்று சென்ட்ரல் ஜிஎஸ்டி, அப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி, அப்புறம் நாலாவது பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரி ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு 4 ஜிஎஸ்டி பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில். ஸோ இப்போ உங்ககிட்ட கமெண்ட் செக்ஷனில் வச்சுருந்தா ஒரு கேம் வைக்கலாம், அதோட டாஸ்க் மாதிரி சொல்கிறோம். இந்த ஜிஎஸ்டி வந்து வந்தது நல்லதுன்னு சொல்கிறீங்களா, கெட்டதுன்னு சொல்கிறீங்களா, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஜிஎஸ்டின்னு? சக்ஸஸ் சொல்கிறீங்களா, ஃபெயிலியர் சொல்கிறீங்களா, ஜிஎஸ்டி இருக்குன்னு சொல்கிறீங்களா, வேணாம்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோவில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் வரப்போகிற எக்ஸாம் கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நீங்கள் பாஸ் பண்ண சொல்லிட்டு லக்ஷ்மி அகாடமி மூலியமாக நாங்கள் வாழ்த்துக்கிறோம். அப்புறம் வேறு நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை பற்றி பேசுகிறேன் சொல்லி கமெண்ட்ஸ் அதுவும் கொடுங்க. அதேமாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் பிடிக்கல, இன்னும் ரொம்ப இதாக இருக்குது, இன்னும் புரியல, வேறு சொல்லுங்கள், இல்லை எக்ஸ்ட்ரா சேர்த்து சொல்லுங்கன்னு சொல்லி எதை பற்றி வேணும்னு சொல்லுங்கள். நம்ம வந்து GST Council Part 1 சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடுறோம் நம்ம. ஸோ அவ்வளோதான் எனக்கு இந்த வீடியோவில். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம்ஸ். Catch you next video. Until then, this is Ləक्ष्मी Academy team signing off.